Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுவையான தக்காளி ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 2 தக்காளி எடுத்துர்க்கேன். நல்ல கனிஞ்ச தக்காளி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 5-6 வெள்ளை பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து மல்லி இலை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, சின்ன ஒரு மலநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து புளிக்கரைசலுக்கு ஊற வச்சிருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, குருமிளகு காரத்துக்கு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 2 வரமிளகாய், கடுகு, மஞ்சத்தூள் தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான தக்காளி ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜாரில் மல்லி, குருமிளகு, சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 3த்தையுமே நல்லா பொடியாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா பொடி பண்ணிட்டேன். இது கூட நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துனோன்னா ரசம் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி ரசத்துக்கு நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது கூட நான் தக்காளி ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தக்காளி ரசத்துக்கு அரைச்ச ஜார்லேயே கழுவிட்டு அந்த தண்ணியே வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தட்டி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம தக்காளி ரசம் செய்கிறதுக்கு நம்ம எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிட்டு இதை எடுத்து அப்படியே ஊற்றி கொதிய வச்சிடலாம். இப்போ வந்து கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 வரமிளகாயெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கக்கூடியதை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலைன்னா இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரசம் வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா சுற்றி நுரக்கட்டி ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரசத்தை ரொம்ப கொதிக்க வச்சிட வேண்டாம். பாருங்கள், ரசம் நல்லா வந்து சுற்றி நுரக்கட்டி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், தக்காளி ரசம் சூப்பராக வந்திருக்கு. மனம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. வீடு ஃபுல்லாக தக்காளி ரசத்தோட மனம் அப்படியே பரவி இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.